குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்மளோட சந்தேகங்களுக்கு பதில் அளிக்கிறதுக்காக பிரபல இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கிருஷ்ணகுமார் அண்ட் டயபெட்டாலஜிஸ்ட் டாக்டர் சுந்தரராமன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெல்கம் பண்ணலாம். வணக்கம் டாக்டர்ஸ். வணக்கங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி அப்படின்னா, டயபெட்டாலஜிஸ்ட்டும் எதுக்கு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டும் ஒன்றா கூப்பிட்டுருக்காங்க அப்படின்ற கேள்வி பல பேர் மனசில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். Any infections, either sinus related, throat related or ear related. When the patient has diabetes, வந்து கொஞ்சம் பல மடங்கு அதிகமாக தெரியும் பேஷண்ட்டுக்கு. அதில் காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். பர்டிகுலர்லி அந்த சுகர் நல்ல கண்ட்ரோலில் இல்லைன்னா இந்த ரிஸ்க் ரொம்ப அதிகம். ஸோ எங்ககிட்ட வரும்பொழுது முதல்ல அவங்கக்கிட்ட அனுப்பிச்சு அந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சைமல்டேனியஸாக we will be treating. இப்போ சர்ஜரிக்கு எடுக்க வேண்டியிருந்தால் முதல்ல அவங்கக்கிட்ட அனுப்பிச்சு அவங்க கண்ட்ரோல் பண்ணி கிளியரன்ஸ் கொடுத்த பிறகு தான் நாங்கள் சர்ஜரிக்கு எடுக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ எந்த ஏஜ் குரூப்பில் ஜாஸ்தியாக இயர் ப்ராப்ளம்ஸ் டயபெட்டிஸ்னால வருதுன்னு சொல்வீங்க? டயபிட்டிஸ் எல்லா ஏஜ் குரூப்லேயும் இருக்குங்க. முக்கியமாக சின்ன வயதில் வரக்கூடிய டயபிட்டிஸ்க்கு பேர் இன்சுலின் டிபெண்ட் டயபிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுலேயும் இஎன்டி ப்ராப்ளம்ஸ் வரலாம். பட்டு காமனஸ்ட்டாக இப்போ சார் சொல்கிறதெல்லாம் அடல்ட் ஆன்செட் டயபிட்டிஸ், டைப் 2 டயபிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வரக்கூடிய காது மூக்கு தொண்டையான ப்ராப்ளம்ஸ். இப்போ இதில் வரக்கூடிய அவர் என்ன சொல்ல வந்தார்னா, உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னா காமனாக பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். ஒரு நாள் 2 நாள் ஆன்டிபயோட்டிக்ஸோ இல்லை 5 நாள் ஆன்டிபயோட்டிக்ஸில் சரியாக போகக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் டயபிட்டிஸ்னால அது 10 நாள் கூட இருக்கும். சுகர் உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா இது பல மடங்கு பெருசாக போயிடும். ஸோ முக்கியமாக சார் சொன்ன மாதிரி காதில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் பிரெயின் பக்கத்தில் இருக்குது. மாஸ்டாய்டுன்றது சார் சொல்லுவார். ஸோ அதெல்லாம் பிரெயினில் பரவுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் அடிப்படை அவங்களுக்கு சுகர் இருக்குமானால் இதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் பல மடங்கு அதிகமாகிடும். ஓகே, ஸோ மற்ற எந்த இன்ஃபெக்ஷனுமே உங்களுக்கு அதனுடைய பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்றது ஃபங்கலாக மாறலாம். ஸோ அதெல்லாம் ரொம்ப சிவியர் இன்ஃபெக்ஷன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் டயபெட்டிக்கு உண்டு. ஸோ டயபெட்டிஸோடைய கண்ட்ரோல் மிக மிக முக்கியம். அப்போது ஓகே, ஸோ இப்போ டயபெட்டிஸ்னால பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஆர்கன்ஸுமே பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க இல்லையா? இப்போ இயர்க்கு ஒரு நோஸ்க்கு இல்லை மவுத்க்கு இந்த மாதிரி பர்சன்டேஜ் கொடுக்கணும்னா இயர்க்கு எவ்வளோ ஜாஸ்தி சொல்வீங்க? பர்சன்டேஜ்னு சொல்லலாமா? அதாவது என்ன சொல்ல வரேன்னு, அதாவது எந்த இன்ஃபெக்ஷன்ஸ்னாலும் காமன் டயபெட்டிஸில். ஓகே, இஎன்டிக்கான இன்ஃபெக்ஷன்ஸுக்கு பர்சன்டேஜ் சொல்ல முடியாது. பட் என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயர் இன்ஃபெக்ஷன்ஸ் காமனஸ்ட் ப்ராபப்ளி. ஆமாம், காமனஸ்ட்டு. மற்ற த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் அதுக்கு அடுத்த ரேஞ்சில் சொல்லலாம். ஓகேவா? ஸோ எந்த இன்ஃபெக்ஷன்ஸாக இருந்தாலும் அது சிவியரிட்டி அதிகமாக இருக்கும் சுகருக்கு. அவங்களுடைய சுகர் கண்ட்ரோல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அதுதான். ஓகே, இப்போ என்னென்ன மாதிரி டிசீசஸ் இன்ஃபெக்ஷன்ஸ்குள்ளேயே என்னென்ன மாதிரி டிசீசஸ்லாம் வரும் டயபெட்டிஸ் இருந்தால்? அதான் ஒன்று எக்ஸ்டர்னல் ஆர்டைட்டிஸ்னு சொல்கிறது. யூஸ்வலாக இயரில் ஒரு பாயில் மாதிரி வரும், கட்டி மாதிரி. ஓகே, அது நார்மலாகவே வித்தவுட் டயபெட்டிஸ் இட் செல்ஃப் குவைட் பெயின்ஃபுல். அது டயபெட்டிஸில் வலி ரொம்ப அதிகமாக தெரியும். அந்த இயர் கெனால் வீக்கமும் ரொம்ப அதிகமாக தெரியும். ஓகே, அண்ட் கொஞ்சத்தில் கிளியர் ஆகாது. ரொம்ப ஹை அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் போட வேண்டியிருக்கும். ஓகே, சிமிலர்லி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தாலும் கொஞ்சம் டயபெட்டிஸில் இருக்கும்போது இந்த சுகர் கண்ட்ரோலில் வரலன்னா அது கிளியர் ஆகாது கொஞ்சத்தில். ஓகே, இது 2 இயர் பொறுத்த வரைக்கும் காமன். மூணாவது இந்த மாஸ்டாய்டு இன்ஃபெக்ஷன். அதில் தான் இந்த அன்சேஃப் இயர்னு சொல்லக்கூடியதில் பிரெயினுக்கு ஸ்ப்ரெட் ஆகிற அபாயம் இருக்குது. ஓகே, ஸோ அகெயின் இந்த டயபெட்டிஸ் இருக்கும்போது ஒருத்தருடைய ரெசிஸ்டன்ஸ் ஒரு 5 மடங்கு அல்ல 10 மடங்கு குறைஞ்சிருக்கு. ஸோ டிசீஸ் இன்னும் அக்ரெசிவாக ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, ஸோ அதனால இப்போ பிரெயினையும் அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ பிரெயினுக்கு எவ்வளோ தூரம் அந்த தாக்கம் இருக்கும்? எவ்வளோ வேணா? ஒன்லி திங் இப்போ நம்ம ஹெவி ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் இருக்கிறதுனால முன்ன பார்த்த அளவுக்கு ஒரு பிரெயின் ஆப்சஸோ அல்லது மெனிஞ்சைட்டிஸ் சொல்லக்கூடிய பிரெயின் ஃபீவரோ நம்ம பார்க்கறது இல்லை. ஆனால் கண்டிப்பாக பிரெயின் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அதே போல் சைனஸ் டிசீசஸில் கண் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, கண் வெளியே வர மாதிரி ஆகலாம், அல்லது கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற கண் பார்வைக்குரிய நரம்பு அஃபெக்ட் ஆகிறதுக்கும் காரணங்கள் இருக்கலாம்.
ஓகே. ஸோ இதில் எல்லாமே வந்து டயபெட்டிஸ் இருக்கும்போது அதனுடைய தாக்கம் வந்து 5 மடங்கு 10 மடங்கு அதிகமாக தெரியும் அதை கண்ட்ரோல் பண்ணலன்னா. ஓகே டாக்டர், தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? நான் சென்னையில இருந்து குரு பேசுறேங்க. டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சார், என்னுடைய டாட்டர் வந்து 11 இயர்ஸ் ஆகுது சார். ஓகே. அவளுக்கு லாஸ்ட் நவம்பர்ல வந்து சுகர் அட்டாக் ஆயிடுச்சு. 800 கிட்ட இருந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே. 3 days கான்சியஸ் இல்லாம இருந்தா அப்புறம் நார்மல் ஆயிடுச்சு. இப்போ நான் காலையிலயும் நைட்டும் இன்சுலின் இன்ஜெக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி. இதை வந்து நான் கண்டினியூ பண்ணணுமா இல்ல ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் ஏதாவது அவளுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதனால எனக்கு சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது குழந்தைக்கு வருமான்னு கேட்கணும். இல்லைங்க, உங்களுடைய மகளுக்கு இருக்கிறது வந்து இன்சுலின் ரெக்வயரிங் டயபிட்டிஸ், டைப் 1 டயபிட்டிஸ்னு அர்த்தம். அவங்க உடம்புல கணையம்ன்ற பேங்க்ரியாஸ்லேருந்து தான் இன்சுலின்றது செக்ரீட் ஆகுது. அது வந்து சரியான முறையில் செக்ரீட் ஆகலை, பல்வேறு காரணம் இருக்குது அதுக்கு. ஸோ அவங்களுக்கு இன்சுலின் டெஃபிஷியன்சி இருக்குது. டெஃபிஷியன்சி அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷனே இல்லை, அவங்களுடைய கணையம் வந்து இந்த இன்சுலினை உற்பத்தியே செய்யலை. அப்படி இருக்கும் பொழுது அந்த உற்பத்தி செய்யாத பொருள் உடலுக்கு தேவை, அவசியம். இவங்க லைஃப் லாங் இன்சுலின் தான் எடுக்கணும். இந்த லைஃப் லாங் இன்சுலின் எடுக்கும்போது அதனுடைய சாதக பாதகங்கள் நிறைய இருக்குது. ஆனால் வந்து வேறு வழி கிடையாது, பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது இந்த நிகழ்ச்சிகளில் பலமுறை குறிப்பிட்டிருக்கேன், இன்சுலின் ஒருத்தர் வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டே லைஃப் லாங் இருக்க முடியும். பெரிய இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டராகவே இருந்தார் வசீம் அக்ரம். அவர் வந்து ஒரு நாளைக்கு 4-5 முறையோ ஊசி போட்டுக்கிட்டு அவர் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட்டர். இப்போவும் ஃபாஸ்ட் பவுலர்னால் வசீம் அக்ரம் நினைக்காதவங்க யாரும் கிடையாது. அப்பேற்பட்டவர். அவருக்கு இன்சுலின் 4 முறை இன்சுலின் போட்டு தான் அந்த லெவலில் அவர் பர்ஃபார்ம் பண்ணார். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, அது மாதிரி எந்த லெவலுக்கு வேணால் நீங்கள் செய்ய முடியும். அவங்களுடைய வாழ்க்கை வந்து அவங்க எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அப்படியெல்லாம் இருக்கணும். ஆனால் இந்த இன்சுலினை மட்டும் அவங்க ஒரு நாள் ஒரு வேளை கூட நிறுத்தாமல் போடணும். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். அது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர், இப்போ நம்ம இயர் அண்ட் டயபெட்டிஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் இன்ஃபெக்ஷன்ஸ் பற்றிலாம் சொன்னீங்க. சர்ஜரி அளவுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா? அதுதான், இந்த இயருக்கு பின்னாடி மாஸ்டாய்டுன்னு அந்த போன் இருக்குது. ஓகே. அது நார்மலாகவே தேன்கூடு மாதிரி இருக்கிற ஒரு அப்பியரன்ஸ். அதில் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப விரைவாக ஸ்ப்ரெட் ஆகும். அந்த மாதிரி ஆகிறது வந்து இந்த டயபெட்டிக்ஸில் வந்து ஒரு 5 மடங்கு 10 மடங்கு அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதுக்கு மேலேயும் பின்னாடியும் வந்து பிரெயின். ஓகே. ஸோ அங்கேருந்து பிரெயினுக்கு ஸ்ப்ரெட் ஆகிற சான்சஸ் அதிகம். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக ட்ரீட் பண்ணி சுகரை கண்ட்ரோல் பண்ணி we need to take up for surgery. ஓகே. இப்போ நீங்கள் பொதுவாக போன காலர் கிட்டலாம் இன்சுலின் பற்றிலாம் we were talking. ஸோ இப்போ இன்சுலின் வந்து நேச்சுரல் இன்சுலின்லாம் எடுக்கிறாங்க. அது ஹோம் ரெமெடிஸ்லாம் நம்ம வீட்டில் இருக்க லேடிஸ்லாம் சும்மா இருக்காமல் ஸோ டயபெட்டிஸ்க்கு வந்து நேச்சுரல் இன்சுலின் கொடுக்குறேன் அப்படின்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெண்டைக்காய் வந்து மோரில் போட்டால் அது நேச்சுரல் இன்சுலின். ஸோ இப்போ வந்து அலோபதி மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கும் போது அதுவும் எடுத்துக்கலாமா சப்ஸ்குவெண்ட்டாக? இல்லைம்மா, அதாவது இது இந்த ஹோம் ரெமெடிஸ் அப்படின்றத பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியல, ஹானஸ்ட்டாக சொல்கிறதுனால. நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வெந்தயம் மட்டும்தான் வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹோம் ரெமெடி. ஓகே. இந்த வெந்தயத்தை நீங்கள் முளைக்கட்டி எடுத்துக்கலாம். அதாவது தண்ணியில் ஊற வச்சு அதுலேருந்து சின்ன செடி மாதிரி வளர்ந்து அதை அப்படி எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஓவர் நைட் நீங்கள் சோக் பண்ணிவிட்டு வாட்டரில் யூ ஹேவ் டு டேக் நியர்லி 1 to 2 grams. அதை எடுத்தீங்கன்னா அதனுடைய இன்சுலின் ரெக்குவயர்மெண்ட் குறையுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து எங்களுடைய அலோபதி முறையில் நாங்கள் ஒத்துக்கிறோம். ஓகே. இதை தவிர நிறைய பிட்டர் சப்ஸ்டன்சஸ் இருக்குது. நிறைய இப்போ நார்த்துலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டெல்லாம் தின்னுட்டு பாவக்காய் ஜூஸ் குடிச்சிருவாங்க. ஸோ இது வந்து ஒரு காமனாக இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். ஓகே. அதுக்கும் சுகர் குறையறதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது, எங்கள் மருத்துவத்தில் கிடையாது. ஓகே. ரைட்டுங்களா? இதுக்கு வந்து ஸ்டடீஸ் எல்லாம் இருக்குது.
ஆனால் வந்து இதெல்லாம் வந்து ஒருவேளை ஆயுர்வேதம் இல்லை சித்தாவில் இருக்கோ என்னவோ எனக்கு அதை பற்றி சொல்லக்கூடாது நான் அதை பற்றி, ரைட்டுங்களா? பட் பொதுவாக இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் மெடிசன் நம்ம எடுத்துட்டு இருக்கும் போது அதை குறைக்கிறதுக்கு இன்னொரு ஸ்ட்ரீம் ஆஃப் மெடிசன் தாராளமாக என்னை பொறுத்த வரைக்கும் எவ்ரிதிங் இஸ் வெல்கம் as long as you don't tamper with our medicines. எங்கள் மெடிசனை நிறுத்தாத வரைக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸை ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க என்ன வேணால் எடுத்துக்கிட்டோம், அதனால எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, நான் சவிதா ஒசூர்லேருந்து பேசுகிறேன். டாக்டர் இருக்காங்கம்மா, உங்கள் சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். எங்க அத்தைக்கு டயபெட்டிஸ் சார். அவங்களுக்கு லாஸ்ட் மார்ச் வந்து லெக் எடுத்துட்டோம், ஒரு முழங்காலுக்கு கீழே வரையும் எலும்பு பாதிச்சிருச்சுன்னு சொல்லி. அப்புறம் ஒரு 3 மாசம் நல்லா இருந்தாங்க. அப்புறம் இப்ப என்னன்னா கால் நல்லா வீங்கிக்குது, முழங்கால் கிட்ட ஹோல் வச்சு அதுல இருந்து தண்ணியா வருது. அப்புறம் ஒரு நாள் வருது, ஒரு நாள் அமுங்கிடுது, ஒரு நாள் வீங்கிக்குது, ஒரு நாள் வலிக்குது. கால் ரொம்ப வலிக்குதுங்கிறாங்க, நரம்பு எல்லாம் வலிக்குது, கை நரம்பு எல்லாம் வலிக்குதுங்கிறாங்க. அது எதனால டாக்டர்? முதல்ல உங்களுடைய சுகர், உங்களுடைய அத்தையோடைய சுகர் வந்து கண்ட்ரோலில் இருக்கா அப்படின்றது முக்கியம். சுகரில் 3 விஷயங்கள் பார்க்கணும். வெறும் வயிற்றில் பண்ண வேண்டிய சுகர், சாப்பிட்டுட்டு 2 ஹவர் பொறுத்து 2 ஹவர்ஸ் போஸ்ட் பிராண்டியல்னு சொல்லுவோம், அந்த டெஸ்ட்டு. 3வது HbA1c 3 மாதங்களுக்கு ஒரு முறை செய்ய வேண்டிய ஆவரேஜ். இந்த 3 வந்து நார்மலில் இருக்குது அப்படின்னா இந்த இன்ஃபெக்ஷன்ஸோ இல்லை மற்ற காம்ப்ளிகேஷன்ஸோ வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. உங்களுடைய உறவினருக்கு வந்து காலில் அந்த கால் எடுத்த கால்லையே சீழ் வருதா இல்லை இன்னொரு பக்கம் வருதான்றது எனக்கு விளங்கலை. அப்படி வருமானால் உடனடியாக டாக்டரை போய் நீங்கள் பார்க்கணும். உடம்பில் எந்த இடத்துல சீடு இருந்தாலும் அதை வந்து சர்ஜரி பண்ணி அதை எடுக்கிறது தான்மா கரெக்டான சிகிச்சை. மருந்து மாத்திரை மூலமாக குணப்படுத்த முடியாது. ஸோ நிச்சயமாக வந்து நீங்கள் மருத்துவரை உடனடியாக போய் பார்க்கணும். அதுக்கான வைத்தியங்கள் இருக்குது. ஆரம்பத்திலேயே பார்த்துட்டிங்கன்னா காலை எடுக்க வேண்டிய ஒரு துர்பாகியமான நிலைமை வராது, சரிங்களா? எதுவுமே வந்து அவசரமாக நீங்கள் வேலை செய்யணும். உடனடியாக டாக்டரை போய் நீங்கள் பார்க்கணும். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம், நான் சென்னையிலேருந்து பாலு பேசுகிறேங்க. டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். I'm a diabetic patient for the past 10 years. And I'm on insulin for the past 4 or 5 years. சரிங்க. வந்து 3 to 4 times I was taking insulin. In order to bring down the insulin, some of the doctors I consulted. சரிங்க. இப்போ now they have given me a tablet called Sulicent. சரி. With Basilog insulin 1 time a day. இப்போ ஆஃப் லேட் Sulicent I have been taking it for the past 2 months. சரி. பட் ரீசென்ட்லி எனக்கு வந்து பென்னிஸ்ல கேண்டிடியால் பேலண்டைட்டிஸ்னு சொல்லி சம்திங் இந்த டெர்மட்டாலஜிஸ்ட் ஹஸ் ரிட்டன். சரி. And he has given me some tablets, antibiotic and some cream. Okay. But when I went and consulted my diabetologist, is it due to any of the drugs? The diabetologist says it might be due to Sulicent. அப்படின்னு சொல்றாங்க. சரி. Dermatologist says you discontinue the medicine. I mean dermatologist says you continue the medicine. Sulicent, no problem, go ahead with the antibiotics. Whereas my diabetologist says discontinue for about 15 days. Then go with the dermatologist medicines. Then after 15 days when everything is alright, again resume. சரி. Then later on if it is again recurs, you'll have to discontinue Sulicent and go with insulin for all the 3 times அப்படின்றாங்க. சரி. I just want your opinion doctor, how to go about it. இல்லை, அதாவது நீங்கள் சொன்ன அந்த பர்டிகுலர் மெடிசன் வந்து லேட்டஸ்ட்டாக இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுற மெடிசன் அது வந்து பேங்க்ரியாஸில் வேலை செய்யலை, கிட்னியில் வேலை செய்யுது. ஸோ கிட்னியில் வேலை செய்கிறதுனால அதிகமான அளவு குளுக்கோஸ் வந்து யூரினில் வெளியேறுது. இந்த ஒரு காரணத்தினாலேயே யூரின் இன்ஃபெக்ஷன்ஸ் மற்றும் ஜெரிட்டல் இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப காமன் அந்த பர்டிகுலர் மருந்தில். உங்கள் டயபெட்டாலஜிஸ்ட் சொன்னதை தான் நானும் சொல்லுவேன். நிச்சயமாக நீங்கள் வந்து அந்த மருந்தை இப்போதைக்கு நிறுத்திட்டு ஒரு 10-15 நாளைக்கு அதை சரி பண்ணிவிட்டு திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒருவேளை திரும்ப இன்ஃபெக்ஷன்ஸ் வருமானால் ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் யூ டோன்ட் யூஸ் தட் மெடிசன். வேறு ஏதாவது மாற்றிக்கிறது நல்லதுங்க. ஸோ இல்லை எனக்கு அந்த மெடிசன் நல்லா வேலை செய்யுது, எனக்கு யூஸ் தான் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் சொன்ன மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். பட் மை சஜஷன் வில் பி டு ஸ்டாப் த மெடிசன், ட்ரீட் த இன்ஃபெக்ஷன், அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம்.
ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? ரேகா, சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். இஎன்டி டாக்டர்கிட்ட பேசணும் சார். சொல்லுங்கம்மா. சார் எனக்கு ஒரு தும்மல், ஒரே தும்மலா வருது, தண்ணியா ஊத்துது. ஓகே. மூக்கடப்பு இருக்கு சார். டெய்லி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன் அலோபதியில. ஒரு 2 மந்த் டேப்லெட் சாப்பிட சொன்னாங்க. அப்புறம் சிரப்பு கொடுத்துட்டு ஒரு நாசில் ஸ்ப்ரே ஒண்ணு கொடுத்தாங்க. எப்பப்பெல்லாம் மூக்கடைக்குதோ அந்த ஸ்ப்ரே அடிச்சுக்கோங்க, தும்மல் வரப்ப இந்த டானிக் குடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டேன். சரி. இப்ப அந்த டானிக்கே பேங்க் பண்ணிட்டாங்க, வர்றதில்ல. சரி. இப்ப நான் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, இல்ல பழையபடிக்கு 3 மந்த் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா என்னன்னு தெரியல. அதான் உங்கள் ப்ராப்ளம் வந்து அலர்ஜிக் ரைனைட்டிஸ் சொல்லக்கூடியதுமா. அலர்ஜினால் வர்றது. சில பொருள்களுக்கு வந்து நம்ம பாடி வந்து சிவியராக ரியாக்ட் பண்ணுது. இதனோட தாக்கம் வந்து மூக்குலேயும் சைனஸ்லேயும் இருக்கும்போது இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ் சிம்டம்ஸ், நீங்கள் சொன்ன தும்பல், மூக்கடைப்பு, இந்த தண்ணி கொட்டுறது இதெல்லாம் இருக்கும். இதுக்கு வந்து யூஸ்வலாக மாத்திரையிலையும் ஸ்ப்ரேலையும் வந்து நல்ல ரிலீஃப் இருக்கும். பட் ஸ்ப்ரே வந்து நீங்கள் சொன்னபடி யூஸ்வலாக நீங்கள் ஒன்ஸ் இன் அ வைல் யூஸ் பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். நாங்கள் கொடுக்கும்பொழுது அதை ரெகுலராக தான் யூஸ் பண்ண சொல்லுவோம். ஸோ நீங்கள் என்ன ஸ்ப்ரே யூஸ் பண்ணிங்கன்னு தெரியல, பட் சாதாரணமாக கொடுக்கக்கூடிய ஆன்டி அலர்ஜிக் ஸ்ப்ரேஸ் எல்லாமே வந்து தினமும் 1 முறை அல்லது 2 முறை ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ணணும். அது மாதிரி யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து ரிலீஃப் இருக்கும். இரண்டாவது வந்து இந்த ஈயோசினோஃபிலியா அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக அதுவும் வந்து இந்த அலர்ஜி தன்மையை வந்து அதிகப்படுத்தும். ஸோ அது உங்களுக்கு இந்த பிளட் டெஸ்ட்டில் தெரிஞ்சிடும். அப்போ நீங்கள் ஈயோசினோஃபிலியாவுக்கு ஷார்ட் கோர்ஸ் இருக்குது, நீங்கள் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈயோசினோஃபிலியா நல்ல கண்ட்ரோலில் இருக்கும். ஓகே, இது ரெண்டும் போகிறோம்னு நினைக்கிறேன். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நான் மிஸ்ஸஸ் மரங்கன் ஃப்ரம் மாரணி. டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். ஹலோ. குட் மார்னிங்மா. டாக்டர், எனக்கு 2010 இருந்து சுகர் இருக்கு. எனக்கு வயசு வந்து 38. என்னுடைய பிபி வந்து 123, பிபி வந்து 148, ஆவரேஜ் பிளட் சுகர் வந்து 9.1. சரிங்க. இது வரைக்கும் நான் வந்து எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி